நம்ம போட்டாலே நிறைய வருது, கரெக்ட் தானே? அப்போ அதெல்லாம் ஏன் நீங்கள் பிளாக் பண்ணல? பிளாக் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்ததுல. ஒரு இன்ஸ்டாலையோ ஃபேஸ்புக்லேயோ தெரியாதவங்க கூட வரலாம், வந்து அவங்களோட சேட் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டாக இருக்கலாம். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஐவி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த சம்பவம் நடந்தது வந்து கோவாவில் வந்து நடந்துங்களா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஆல் கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப். ஸோ instead of going for other crime பண்ணி அவங்க பண்ணுறதுக்கு பதிலாக they can utilize in this way. அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெட் லைட் ஏரியா வேணும்ன்றீங்க. டேட்டிங் ஆப் பற்றி நீங்கள் பேசுங்க. ஆப்பே இல்லாமல் நடக்குது சார். ஒரு வேலைக்காரி எப்படி முதலாளி ஆவாங்க ஒரு வீட்டுக்கு? 2 நாள் முன்னாடி தான் நான் பார்த்தேன், பெங்களூரில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. லவர்ஸ் டேக்கு வந்து 389க்கு ஒரு பாய் பர் டே, ஒரு நாளைக்கு ஒரு பாயை வந்து ஹையர் பண்ணுறாங்களா 399 ருபீஸ்க்கு. அது என்ன 399 எனக்கு தெரியல. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் சேட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போல்லாம் டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்கணும், நீங்கள் எப்படி பார்க்க? சார் இது வந்து பென் ஃப்ரெண்ட்ஸ், அப்போல்லாம் பென் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆனதான் இது எல்லாமே, ஓகேங்களா? ப்ரீவியஸாகவும் இருந்திருக்கலாம், ஓல்டன் டேஸ்லேயும் கம்யூனிகேஷன்ஸ்லாம் இருந்திருக்கலாம். நான் பென் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சென்ஸ்னால் தேல் கிவ் போஸ்டல் லெட்டர்ஸ் மூலயமா வந்து தே ஹாவ் எ ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பருக்கு இன்னொரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து சேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி வில் ஹாவ் எ ஃப்ரெண்ட்ஸ் இன் டூ ஸ்டேட்ஸ் டு ஸ்டேட்டில் கூட இருந்தேன். ஸ்டேட் டு ஸ்டேட், லைக் இப்போ நான் தமிழ்நாட்டில் ஆமாம், கர்நாடகா அப்படின்றதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்க டேட்டிங்கிறது இப்போ வந்த கல்ச்சர்ஸ். முன்னாடிலாம் நம்மளுக்கு டேட்டிங்லாம் என்னன்னே தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ ஃபாரின் கல்ச்சர் விச் ஹஸ் பின் ஃபார்வர்டட் ரைட் நவ். அது எப்போ வந்ததுன்னா இந்த ஐடி ஃபெக்டர்ஸு டெக்னாலஜிஸ் நம்ம ஐடியில் கான்சென்ட்ரேட் பண்ணி வரும்போது தான், ஃபாரின் கம்பெனிஸ் தே ஹாவ் ஏ கொலாபரேஷன் வித் தமிழ்நாடு அந்த மாதிரி வரும்போது தான், தட் இஸ் இந்தியனில் வரும்போது தான் திஸ் டேட்டிங் ஹேஸ் பின் டேட்டிங் லிவிங் டுகெதர் இந்த கல்ச்சர் எல்லாமே இப்போ வந்தது தான். ரீசெண்டாக ஒரு 5-10 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ நவ் எவ்ரிவன் இஸ் கோயிங் வித் ஃபாஸ்ட் மொபைல் லைஃப்பில் இருக்கும். ஸோ தே நீட் சம் ரிலாக்ஸேஷன், அந்த மாதிரி வேணும், என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லோன்லியாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க உள்ளே போகிறாங்க. இன்னொருத்தவங்க மணி மைண்டடில் இருக்கவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஓகேங்களா? எல்லாருமே ஒரு இதுக்காக தான் டேட்டிங் போகிறது. ஸோ எவ்ரிவன் ஹூ ஹேஸ் அ கமிட்மெண்ட், எல்லாரும் கமிட்மெண்ட்டோடு இருக்கிறவங்க யாரும் டேட்டிங் போக மாட்டாங்க. ஃபேமிலி கமிட்மெண்ட்டு எனக்கு இது இருக்குது அது இருக்குன்றவங்க எல்லாருக்குமே வந்து they'll go on that commitment. அந்த கமிட்மெண்ட்டே அவங்களை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிவிடும். ஸோ தே டசன்ட் ஹேவ் டைம் டு கோ ஃபார் டேட்டிங். சும்மா வந்தாலும் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அப்படி போயிடும் டேட்டிங். இதை பர்டிகுலராக யார் பண்ணுவாங்க அப்படின்னா, நோ ஒன் ஹேஸ் அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண யாருமே இல்லை, லோன்லினஸ் உள்ள பீப்புளுக்கு. ஸோ வேர் தே ஆர் வெரி ஃபார் ஃப்ரம் தர் ஃபேமிலி இதுலேருந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதுதான் இது மெயினாக இருக்கும். இன்னொருத்தவங்க ஒரு சைட் ஆஃப் பீப்புள் வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் வே ஆஃப் மேக்கிங் மணி அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ எனக்கு இப்போது இன்னொரு கேள்வி இருக்கு. ஒரு பக்கமாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுது. என்னென்னா, இப்போ பக்கமாக என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அவங்க, ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பொதுவாக நம்ம எல்லாம் பேசிப்போம் இல்லையா, எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிப்போம் இல்லையா. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை பற்றி நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். அப்போ கேட்கும்போது ஆமாம் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். அப்போ நான் வழக்கம் போல் எல்லோரும் கேட்குற மாதிரி தான் நானும் கேட்டேன். என்னென்னா, கூட படிக்கிற பையனா சொந்தக்கார பையனா அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லை நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஒரு ஆப் மூலிமா பழகணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு 6 மாதத்தில் கிட்டத்தட்ட அந்த பையனோட அம்மா அடுத்த மாதம் வெளிநாட்டுக்கு எந்த ட்ரிப்பு போகிறாங்க, எத்தனை நாள் போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கு. ஸோ இந்த இவ்வளோ ஸ்பீடு தேவையா? கொஞ்சம் பயமாக இருக்கே. ஸ்பீடெல்லாம் சொல்லுங்க சார், இது அந்த காலத்துலேயே இருந்தே கீழே சார். எப்படி சொல்றீங்க? காதல் கோட்டையில் அஜித்துக்கும் இவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன், லெட்டர் கம்யூனிகேஷன் லவ் இருக்குல்ல, அப்பவும் அதே மாதிரி தானே. ஸோ வென் லெட்டர் மூலயமாவும் வந்திருக்கு. இப்போ இது என்னென்னா டெக்னாலஜி நம்ம ஃபோனில் இருக்கிறதுனால அடுத்த செகண்ட், இப்போ லெட்டருக்கு ஒரு 1 வீக் ஆகும். நம்ம ஏதோ ஒரு பாஸ் பண்ணுறோம், சேட் பண்ணுறோம் அப்படின்னு இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அதுக்கெலாம் இப்போ வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம எங்கே இருக்கோன்றத லொக்கேஷன் காட்டுறதுக்கு
எல்லாமே இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ அவங்க குடுக்கலனா இப்போ நீங்க உங்க லொகேஷன் நீங்க எனக்கு தரலனா கூட உங்க லொகேஷன் நான் கண்டுபிடிச்சிடலாம். எவ்ரி டெக் எல்லாமே இருக்கலாம். உங்களோட பர்சனல் டீட்டெயில ஹேக் பண்றதுலேருந்து பண்ணணும்னு நினைச்சா. ஓகே. இஃப் ஐ வாண்ட் டு டூ இட் இன்டென்ஷனலா எனக்கு இவரை பத்தி தெரியணும், எனக்கு இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா அதுக்குன்னு ஒரு ஆளும் இருக்காங்க. தே ஆர் டிடெக்டிவ்ஸ், ஏஜென்ட்ஸ் இது எல்லாமே இருக்காங்க. ஓகே. ஸோ இஃப் தே கேன் ப்ரொவைட் யூ த ஃபுல் டீட்டெயில்னாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ மேபி அந்த ரிப்போர்ட்டை பார்த்து எஸ் இட் இஸ் குட் ஃபார் மீ அப்படின்னு ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. சம்டைம்ஸ் லவ் அந்த சென்ஸ்னா அஃபெக்ஷன் தான். வென் போத் டெலிபதி எல்லாமே உங்களுக்கு ஒரு ஈக்குவலாக இருக்குன்னா ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி தானே அது. எனக்கு இதுக்குள்ள இன்னொரு கேள்வியும் வருது. என்னன்னா ஒருவேளை இன்னைக்கு இருக்க பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ அவங்க அப்பா அம்மா மேலே நம்பிக்கை இல்லையோ, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆசைப்படுற மாதிரி பையனை அவங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறது, நமக்கு ஏற்ற பையனை இல்லை பொண்ணை அவங்க வந்து தேட மாட்டாங்க, அதனால் நாமளே தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை. நிறைய தமிழ் மேட்ரிமோனிலாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா வெப்சைட்லாம்? ஓகே. நீங்கள் பாருங்க எவ்வளோ பேர் அதில் ஆட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே. அப்புறம் ஏன் இது வந்து ஒன்லி டீனேஜர்ஸில் அந்த இதில் தான் சார் இருக்கும். 20 நீங்கள் 2023 நான் 18லேருந்து இன் பிட்வீன் அந்த 25 27 அபவ் 30 எல்லாம் இருக்குது. அப்படி அந்த இதில் அதை க்ராஸ் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா இப்போவும் ஈவன் இன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இது வந்து அந்த இன்ஃபாக்சுவேஷன் ஸ்டேஜ்னு சொல்றீங்க. எஸ், இன்ஃபாக்சுவேஷன்ஸ்ன்றது சென்ஸ் இந்த வந்து ஒர்க்கிங் வாட் யூ கால் ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தே ஹாவ் டு ஒரு இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ தெரியாதவங்க கூட வரலாம். வந்து அவங்களோட சேட் அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டாக இருக்கலாம். ஸோ சில பேர் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, சில பேர் அன்அவாய்ட் பண்ண. நான்லாம் வந்து சேட்டுக்கு தொடவே மாட்டேன். ஃபேஸ்புக்கில் என்ன தான் அவங்க வந்து கேஸ் டீட்டெயிலாக ரிலேட்டடாக கேட்டால் கூட ஃபேஸ்புக் சேட் நான் தொட மாட்டேன். இன்-பர்சன் கம்யூனிகேஷன் தான். எதர் ஆன் டைரக்ட் ஆர் ஃபோன். எனக்கு ஃபோன் கால் பண்ணி ஃபோன் நம்பர் கேட்டால் கூட நான் கொடுக்க மாட்டேன். ஓகே. பிகாஸ் ஐ நாட் பிலீவ் இன் ஆல் தட். அந்த இதில் எனக்கு பிலீவ் இல்லை. ஸோ இஃப் யூ கம் டு 1-to-1, ஏன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா நீங்கள் என்கிட்ட நேரில் பேசினா தான் என்னால் உங்களோட ப்ராப்ளம் என்னன்றது டீட்டெயிலாக எடுத்துக்க முடியும். வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட அந்த அளவுக்கு எஃபெக்டிவான்றது எனக்கு டவுட்டு தான். ஆனால் பேசுகிறாங்களா? பேசுகிறாங்க. அப்பா அம்மாலாம் பசங்க கூட பேசுகிறாங்களா? பேசுகிறாங்க. அது ஒரு புரிஞ்சுக்கிறதுன்றது கேப் தான் சார். ஓகே. இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்லைல்ல. ஓகே. இப்போ அவங்க ஒரு 13-14 கிராஸ் ஆனாலே அவங்க என்ன அவங்களோட ஃப்ரெண்ட் லைன், அவங்களோட குரூப்பு அப்படி தானே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளோட பேச்சுக்கே கிடையாது. ஸோ அவங்க ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு என்னென்னா முன்னாடிலாம் வேலைக்கு போகணும், ஃபேமிலி இம்ப்ரூவ் பண்ணணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். அப்படி இப்போ இருக்க பசங்கள்லாம் நம்ம போகிறோம், படிக்கிறோம், கேஷ் எடுக்கிறோம், ஜாலியாக சாப்பிட்றோம். பசங்களோட எந்த ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, காமன் குரூப்ஸ் தான் இப்போ இருக்கிற எல்லாமே. ஸோ நம்ம அவங்களோட என்ஜாய் பண்ணணும். நாளைக்கு ஃப்யூச்சருக்கு இது வைக்கணும் அப்படின்றது கிடையாது. பக்கமாக இன்னொரு சம்பவம் ஒன்று நான் கேள்விப்பட்டேன் என்னோட ஃப்ரெண்டு மூலிமா. அவர் வந்துட்டு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐவி கூட்டிகிட்டு போவார். அப்போது கோவா அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவார். அப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து கோவாவில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போகும்போது எல்லாம் பசங்க அப்படி ஜாலியாக இதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கால் கேர்ள்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப் மூலிமா ஒரு 5 பசங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 பொண்ணுங்களை புக் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் வந்திருக்காங்க, ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இவங்கெல்லாம் கூடயே போயிருக்காங்க. போயிட்டு அந்த ரூமில் ஆக்சுவலாக அந்த பொண்ணுங்க எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லி, ஸோ வாங்கிட்டு வந்தவுடனே நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊற்றி கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் குடிச்சிருக்காங்க. ஒரு போதை நிலைக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த கரண்ட் லொக்கேஷன் அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 5 ஆளுங்க வந்துட்டு இவங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு நிர்வாணமாக இவங்களை வீடியோ எடுத்து, இப்போ எங்களுக்கு 2 லட்சம் வேணும், இட்ஸ் ஹேப்பன், எங்களுக்கு 2 லட்சம் வேணும். இதுதான் சொன்னேன், மணி மைண்டட்ல யூஸ் பண்றாங்க. 2 லட்சம் வேணும், நீங்க கொடுத்தீங்கன்னா பத்திரமா போவீங்க, இல்லைன்னா உங்க ஃபோன்ல இருக்க எல்லா கான்டாக்ட்ஸும் எல்லா போதையில் அவங்க எல்லாமே ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டாங்க, இது ஒட்டும் உங்க ஃபேமிலிக்கே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உண்மையாலுமே அதை கேட்டதுலேருந்து ஒரு 2-3 நாள் சீரியஸாகவே என்ன நடக்குது, எனக்கு தெரிஞ்சது ஒரு சம்பவம், இந்த சமூகத்தில் இந்த மாதிரி இன்னும் எத்தனை சம்பவம் நடக்கும், நிறைய இருக்கும் சார். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அது அவங்களுக்கு எப்படி அந்த அவேர்னஸ் கொடுக்குறது? அவேர்னஸ் இந்த கென்ஸ்னா அவேர்னஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இவங்க வந்து அது ஒரு ஈகர்னஸில் போயிடுறாங்க இல்லையா, அவங்களாம் வாண்டட் ஃபார் மணி. நான் சொல்கிறேன், டேட்டிங் வந்து வாண்டட் ஃபார் மணி. அது வந்து அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணும் பீப்புள், உங்களுக்குன்னு ஒரு பீப்புள். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னைக்கு நம்ம ஒரு பொருளை தேடி போகிறோமோ அது வந்து என்றைக்குமே ரிஸ்க்.
ஏதாவது வேணும் வாண்டடா, தட் இஸ் நான் டேட்டிங்கில் சொல்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் எல்லா ரிஸ்க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போகிற மாதிரி தான் அது. ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அது வந்து அவங்க கொடுக்குறாங்க ப்ரிகான்ஷியஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, இப்போது டேட்டிங் ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கோயிங் ஃபார் ஆன்லைன் டேட்டிங். இட்ஸ் லீகலாக தான் அவங்க வராங்க. இட்ஸ் சைபர் கிரைமில் இது வந்து டேட்டிங் இஸ் அலோடு. ஸோ தே ஆர் கம்மிங் இன்சைட் இஸ்ன்னு சைபர் கிரைம் மூலயமா தட் இஸ் ரெஜிஸ்டர்டு டேட்டிங் இருக்குது, அன்ரெஜிஸ்டர்ட் டேட்டிங் இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர்ட் டேட்டிங் வந்து எல்லாமே அலோவ் பண்ணி தான் வரும். வந்தோடனே ஃபஸ்ட்டு தே ஹேவ் த ப்ரொஃபைல் பிக்சர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் பேமெண்ட் தே வில் ஆஸ்க் யூ. உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களோட ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணணும். தென் வாட் இஸ் யூ நீட் அப்படின்றது கேட்கும்போது ஆல் பி சம் அமௌண்ட் ஆஃப் மணி. இதில் நிறைய ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டெஃபினட்டாக இருக்கும். ஓகே. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நம்ம பண்ண முடியாதுல்ல. டிஜிட்டலைஸில் இது ஃபேக் அப்படின்னு ஒன்ஸ் தே கம் ஃப்ரெண்ட். அப்போ இதை தடை பண்ணிடலாம்ல. தடை பண்ணுறதுக்கு வந்து யார் இனிஷியேட் எடுக்கணும்ல. இது நீங்கள் யூஸ் பண்ண அவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே. ஓகே. அவங்களுக்கு அது பிஸ்னஸ். ஸோ கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணணும். கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணணும். இப்போ அவங்க அவேர்னஸ் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. எவ்வளோதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அவேர்னஸ். ஓகே. உங்களுக்கு வேணுன்றதுக்காக தான் நீங்கள் போகிறீங்க இல்லையா. ஓகே. ஸோ கவர்மெண்ட் நாட் சேயிங் தட் யூ கோ வித் ஹியர் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ கவர்மெண்ட் மேலே தப்பு இல்லைன்றீங்க? கவர்மெண்ட் மேலே தப்பு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சார். கவர்மெண்ட் வந்து எதுனா பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து சால்வ் பண்ண வருவாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு பார் எப்படி நெசசிட்டியோ அதே மாதிரி இது ஒரு நெசசிட்டி. நெசசிட்டின்னு சொல்றீங்களா? பார் ஆமா, நெசசிட்டி. மும்பைல இட்ஸ் அலோட் இல்ல. மும்பை அலோட் வேற, நெசசிட்டி. பிகாஸ் இது இல்ல அப்படின்னா இன்னும் நிறைய கிரைம்ஸ் வந்து நிறைய ஆகும். எப்படி சொல்றீங்க? ஆமா, இது வந்து சம் பீப்புள் வாண்டட்லாம் வேணும் அப்படின்றது சில பேருக்கு இருக்கு. சில பேர் they will never consider, but wanted peopleக்கு so instead of going for other crime பண்ணி அவங்க பண்றதுக்கு பதிலா they can utilize in this way. அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெட் லைட் ஏரியா வேணும்ன்றீங்க? தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெட் லைட் வேணும் அப்படின்லாம் இல்ல. ஆல்ரெடி நெசசிட்டி ஆல்ரெடி வந்து மும்பையில் அதை ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி. ஒரு ஸ்பேஸ் வந்து அந்தந்த இப்போ வாடிகால் ப்ளூ ஃபிலிம்லாம் இருக்குல்ல சார், அதில் இல்லாமல் இருக்கா? ஏன் அது இன்னும் தடையாகல? ப்ரான்ஸ் வீடியோஸ்லாம் ஏன் தடையாகலை? இதை நீங்கள் சொல்கிறீங்களா வாண்டட் வேணும்னு, அப்போ அது ஏன் வரல? சைல்டு ப்ரான்ஸ் வீடியோஸ்லாம் வருதுல்ல, அது ஏன் தடை பண்ணல? அதில் இப்போ தானே தடை பண்ணாங்க. ஆக்சுவல் எவ்வளவோ இருக்குல்ல. நாளுக்கு நாள் மொபைலில் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின் போட்டு நம்ம சின் போட்டாலே நிறைய வருது. கரெக்டு தானே? அப்போ அதெல்லாம் ஏன் நீங்கள் பிளாக் பண்ணல? பிளாக் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்த இதில். ஸோ அதெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணாமல் இப்போ இதை மட்டும் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க? அதை எப்படி நீங்கள் தடுப்பீங்க? பிகாஸ் ஆஃப் திஸ் வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க தான் இதில் உள்ள போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க யாரும் போகிறது இல்லை. இது என் ஊரில் நடந்த ஒரு சம்பவம். அவர் வந்து ஒரு பாட்டாளி, ஒரு இது செய்கிற டெய்லி வேஜ் ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கும் இது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஆப் மூலியமா போயிட்டு அவரும் நிறைய பணம் இது மூலியமா ஆப் கூட இல்லை. டேட்டிங் ஆப் பற்றி நீங்கள் பேசுறீங்க. ஆப்பே இல்லாமல் நடக்குதே சார். ஒரு வேலைக்காரி எப்படி முதலாளி ஆவாங்க ஒரு வீட்டுக்கு? எப்படின்னா ஒரு சர்வன்ட் மெய்ட் வராங்க, அங்கே யாருமே இல்லை. ஓகேங்களா? யாருமே இல்லை, ஒரு சீனியர் சிட்டிசன் மட்டும் தான் இருக்காரு அப்படின்னா அவர் ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் அவங்க வந்து காட் மேரிட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் தே நீட் சம் செக்யூரிட்டின்றதுனால. ஸோ டூ யூ திங்க் தட் அந்த மேரேஜ் வந்து இஸ் குட் ஃபார் ஹர்ன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. சீயிங் அந்த வெல்த்தி, அவங்களோட பேக் சைடோட வெல்த்தியை வச்சு இவளோட லைஃப் வந்து ஒரு செட்டில்மெண்ட் வரும் அப்படின்றது கன்சென்ட்டில் வச்சு தான் அது. ஸோ திஸ் பாயிண்ட் ஆஃப் ஒன்றும் அப்படி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன? இப்போ நீங்கள் வந்து 4 பேர் போகிறீங்கன்னா உங்களோட சேஃப்டி அங்கே முதல்ல போகிறதுக்கு முன்னாடி அந்த டேட்டிங் போகிறதுக்கு ஒரு கேர்ளை நீ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன, நீங்கள் தான் ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுத்து பார்த்துக்கணும். பேக்ரவுண்ட் செக்அப் வெதர் இட் இஸ் சேஃபா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா, ஓகே இல்லை நீங்கள் வந்து முடிஞ்ச உடனே நடந்துருச்சு, கம் ஃபார்வர்டாக இருக்கணும். இப்போ எதிர்த்து நான் வந்து இது எனக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே யாருக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போ ஸ்பால வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்லை பார்ட்னர்ஸாக தெரில, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வரவங்களுக்கு வந்து நார்மல் இது கொடுத்து அவங்களுக்கு அதுக்கப்புறமா வேறு ஏதோ யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி தான். ஓகே. அவங்க இதுவாக இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணி அமௌண்ட் வாங்குறது. இதில் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக இது அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. தே ஹவ் கான் இட் அண்ட் நல்ல ஒரு ஃப்ளரிஷ் ஆகிட்டாங்க. அவங்க சடனாக ஒருத்தர்கிட்ட போய் அதே மாதிரி நியூ கிளைண்ட்ஸ் வரும்போது இவங்களுக்கு ரெகுலராக இதுதான் பேஸ்.
பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஹீஸ் கான் டைரக்ட்லி டு த போலீஸ் ஸ்டேஷன், ஹீஸ் ரைஸ் த கம்ப்ளைண்ட். இப்போ அவர் ஒருத்தரால தான் அந்த இதுவே வெளியில தெரிய வந்துச்சு. இது வந்து 5 இயர்ஸா இப்படி இருக்கு, இவங்க ரெகுலரா இது பண்றாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து என்னோட யார் இது முன் என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. யாராவது ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த நிலைமையில உளவியலாவே அவங்க ரொம்ப பதட்ட நிலையில தான் இருப்பாங்க இல்லையா? அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அப்போ அவங்க காசு குடுத்துட்டு தான் சார் வெளில வர முடியும். ஓகே. அவங்க சொல்றத அப்போ அவங்க ரிலீஸ் எப்படி ஆக முடியும்? அப்போ போய் உட்காந்து ஃபைட் பண்ணிட்டுலாம் இருக்கவே முடியாது. ஓகே. வாட் தே ஆஸ்கிங், அவங்க டிமாண்ட் என்னவோ அதை நம்ம ஃபில்ஃபில் பண்ணி தான் வெளில வர முடியும். இஃப் யூர் ஸ்ட்ராங் பாடினா யூ கேன் டூ வாட் எவர், பட் இட்ஸ் அன்னோன் பிளேஸ் இல்லையா? புரியுது. ஸோ கம்மிங் அவுட்க்கு வந்து அவங்க டிமாண்டுக்கு நம்ம அந்த டைமில் நம்ம ரெஸ்கியூ பண்ணுறது வந்து, நீங்கள் எங்கே கால் பண்ண, இப்போ போலீஸ் கூட 100 போட்டு எனக்கு ஐ ஹேட் திஸ் ப்ராப்ளம்னா கூட உங்கள் கையில் ஃபோன் இருக்கணும்ல. எல்லாமே அவங்க பிடுங்கி வச்சுட்டு தானே அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த டிமாண்டுன்ற அந்த சென்ஸ் வந்து அங்கே ஹெல்ப்லெஸ் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ண முடியுமே தவிர, அதர் சோர்ஸ் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணுன்றது இட்ஸ் டிஃபிகல்ட் தான். அதுக்கப்புறமா தான் ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவேர்னஸ் வரணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ரேஸ் பண்ணுற கம்ப்ளைண்ட்ஸ் வச்சு இது பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். பட் அதுவும் சில பேர் வரமாட்டாங்க. ஆமாம். ஏன் சொல்லுங்கள்? இன்னைக்கு நான் இவனை காமிச்சு கொடுத்தா நாளைக்கு எதனா வந்து என்ன பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்றதையும் அதையும் பார்ப்பாங்க. அதுவும் ஒன்று இருக்குது. இந்த சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்றதும் ஒன்று இருக்குல்ல. நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்றத அந்த ஒரு இதுவும் இருக்குல்ல. நாளைக்கு கல்யாணம் ஆகாத பசங்கன்னா மேரேஜ் பற்றி அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். கல்யாணம் ஆனவங்கனாலும் அந்த ஒய்ஃப் சைடு ஃபேமிலி அதுவும் எஃபெக்ட் ஆகும். இதுக்கு ஏதாவது ஹெல்ப் லைன் இருக்கா? இதுக்கெல்லாம் ஹெல்ப் லைன்லாம் ஒன்றும் இல்லை சார். இது வந்து தே ஆர் பியாண்ட் த ரிஸ்க், தே ஆர் டேக்கிங் ரிஸ்க் அண்ட் தே ஆர் கோயிங் ஆன். பட் ஆனால் we can file a case on சைபர் கிரைமில் ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி கேசஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரியான கேசஸ் இல்லை, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. டேட்டிங் ஆப்ஸில் இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் ஃபேஸ் பண்ணது எல்லாமே வந்து ஏமாற்றிட்டாங்க, லவ் பண்ணி ஏமாற்றிட்டாங்க. அப்படி டேட்டிங்கில் எனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. பட் நான் லவ் பண்ணி ஏமாற்றிட்டு என்கிட்ட இந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க, ஸோ அதை எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்றது தான் எங்களுக்கு வரும். ஓகே. ஆஸ் அ மேரிட் உமனாக வருவாங்க, இல்லை அன்மேரிட் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அதுதான் எங்களோட கேஸ். டேட்டிங்ன்ற சென்ஸ் வந்து அதான் சொல்கிறேன், இது வந்து ஒன்லி ஃபார் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5% ஆஃப் பீப்புளுக்கு தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் நாட் அவ்வளோ நாலேஜ்லாம் எனக்கு டேட்டிங் தெரியல. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த அளவுக்கு வெல் வேர்ஸ்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரு கேம் போகிற அளவுக்கு டேட்டிங் ஆப் போகுதான்றது எனக்கு. ஆனால் இப்போ 2 நாள் முன்னாடி தான் நான் பார்த்தேன், பெங்களூரில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. லவர்ஸ் டேக்கு வந்து 389க்கு ஒரு பாய் பர் டே, ஒரு நாளைக்கு ஒரு பாயை வந்து ஹையர் பண்ணுறாங்களா 399 ருபீஸ்க்கு. அது என்ன 399 எனக்கு தெரியல. ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு பாயை ஹையர் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணிக்கலாம், நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். பாய் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்ல கால் பண்ணால் 399 ருபீஸ் கொடுத்தா அந்த பாய் உங்ககிட்ட 1 டே ஃபுல்லாக உங்களுக்கு லவராக இருப்பார். ஓகே. அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்து எனக்கே ஷாக் ஆயிடுச்சுன்னா அது லவர்ஸ் டேக் பிஃபோர் அது வருது. இப்போ இதையும் நம்பி பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, இப்போ ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது அட்ராக்ஷன் தான். இட்ஸ் அட்ராக்டிங் சம்வன் டு கம்மன். அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும் எல்லாத்தையும். ஓகே. இது ரிலேட்டடான அவேர்னஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொடுக்குறாங்களா? என்ன மாதிரி அவேர்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்க இதில்? இந்த மாதிரி ஆப் நிறைய வந்து மேக்ஸிமம் பார்த்தா அந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய இதுக்குள்ளே போய் மாட்டுறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான அவேர்னஸ் ஏதாவது ஒரு மூலியமாக போகணும்ல. ஒன்று பேரண்ட்ஸ் மூலியமா அவங்களுக்கான அவேர்னஸ் கிடைக்கணும். பேரண்ட்ஸ் மூலியமா போகாது. ஏன்னா இவங்க என்ன ஃபோனை நோண்டுறாங்கன்ற பேரண்ட்ஸுக்கே தெரியாது. ஆக்சுவலாக ஃபோன் வந்து அவங்க கேம் விளையாடுறாங்களா, டேட்டிங் பண்ணுறாங்களா, சேட் பண்ணுறீங்களா, ஒன்றுமே இதில் வேற லாக் வேற இருக்குது. ஓகே. பேரண்ட்ஸ் வந்து 13 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் சார். 13 கூட இட்ஸ் வெரி இல்லை, ஒரு 8 இயர்ஸ் வேணால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க சும்மா இருக்கும்போது அவங்க உள்ளே போய் அவங்க கற்றுக்குறாங்க அது எப்படி உடைக்கணும், எப்படி ஹைட் பண்ணணுன்றது எல்லாமே. ஒன்று அது அவங்க இன்ஃபர்மேஷன் உள்ளே போய் கற்றுக்குறாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்களான்னு தெரியல. பட் தே ஆர் மோர் அட்வான்ஸ் தேன் அஸ். ஓகே. பிகாஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியல, பேரண்ட்ஸால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு மொபைலில். அவங்களோட ஒர்க் என்ன, கம்யூனிகேஷனு, சென்டிங், இது அதே வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இருக்காங்க.